கண்டிப்பா உங்க 2 பேரையும் இந்த இடத்துல இருந்து நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும். முடியாதுடி. என்ன பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? செத்தாலும் அது நடக்காதுடி. இவளுங்க 2 பேரையும் நீ இல்ல, உன் அப்ப ஆத்தா அந்த கடவுளை நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. வக்கனையா பேசுறியா? ஏண்டி இவளுங்க கூட்டு சதியில உனக்கும் பங்கா? எல்லாருமா சேர்ந்து என் புள்ளைய கொன்னுட்டு இப்ப கேஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சு போலான்னு ஆலோசனை கூட்டணி நடத்துறீங்களா? விட்டுருவானா என் மருமகன்? டேய் முத்தையா, அத எதுக்கு இங்க வந்தீங்க? யார் வர சொன்னா உங்கள? நல்லா இருக்குடா நீ கேக்குறது. இவளுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காளுங்கன்னு உனக்கு தெரியுமா? என்னத்த பெருசா பேசிருக்க போறாங்க? எப்படி கேஸ் நடத்தலாம், எப்படி வெளியே போலாம்னு பேசிருக்க போறாங்க. இங்க வர்றவங்க எல்லாம் வழக்கமா பேசுற விஷயம் தான் அது. நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த பாரு, இவளுங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் பிள்ளைய திட்டம் போட்டு அடிச்சு கொண்டிருக்காளுங்க. இவளுங்க 2 பேரும் தூக்கு மேடை ஏறதை என் கண்ணால பார்த்து ஆகணும். உன்னால முடியுமா? முடியாதுன்னா இப்பவே சொல்லிடு. எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா உங்களுக்கு? கோர்ட்டு கேஸ் எல்லாம் நிதானமா பண்ற விஷயம். உங்க அவசரம் ஆத்திரம் கோவத்துக்கு நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க 2 பேரும் இப்பதான் குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மத்த ஃபார்மாலிட்டிஸ் அங்கதான் தெரியும். சும்மா கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது நம்ம வீடா? போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு இங்க வந்தீங்க? வேணா முத்தையா, என் வெறுப்ப கிளப்பாத. இவளுங்க பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் வீட்டுக்கு போகணும்னா இந்த காயத்ரியே இங்க நிக்கணும். இவளையும் போ சொல்லு. போகதாமா போறேன். நான் என்ன இங்கே இருக்கவா வந்திருக்கேன்? இவங்க 2 பேர்கிட்டயும் 2 நிமிஷம் ஆறுதலா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். இது உங்க கண்ணுக்கு தப்பா படுதுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் கண்ணுக்கு இல்லடி, உண்மை தெரிஞ்ச யாரா இருந்தாலும் வயிறு எரியத்தான் செய்வாங்க. கொலகார பாவிங்களுக்கு வக்காலத்தை வாங்க வந்திருக்கியா? நாளை என்ன முடியும்னு நானும் பாத்துறேன். அத்தை, இப்ப மரியாதையா கிளம்ப போறீங்களா இல்லையா? இப்ப நீங்களா கிளம்பல, கான்ஸ்டபிள்ஸ் விட்டு வெளியே கொண்டு விட சொல்லுங்க. நான் உங்க மாப்பிள்ளன்றதெல்லாம் வீட்டுல தான். இது நம்ம வீடு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். நான் இன்ஸ்பெக்டர். இந்த இடத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. முதல்ல கிளம்புங்க, போங்கன்னு சொல்றேன்ல. காயத்ரி, உங்க நின்று தேவையில்லாம பேசக்கூடாது. போய் லாயரை பார்த்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளம்புங்க இங்க இருந்து. அண்ணி, நான் கிளம்புறேன். ரேணுகா, அண்ணியை பார்த்துக்கோ. 2 பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. தேவையில்லாம எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் வரேன். இப்படி பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் மேடம்? நம்மகிட்ட இருக்கிறதே ஒரு சொத்தையான சாட்சி, அதையும் கோட்டை விட்டேன்னு சொல்றீங்க. இதை நான் எப்படி இந்த கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு போவேன், வாதாடுவேன், எப்படி ஜெயிப்பேன்? நான் கிளம்புறேன். வேற என்ன வழின்னு யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது ஐடியா வந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் திரும்ப வர்றேன். சார் ஒரு நிமிஷம் உட்காருங்க. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? கோர்ட்ல சாட்சி ஒண்ணுதான் எடுபடும். இது உங்களுக்கு தெரியாதா? சார், நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க சார், அதான் நல்லது. பதட்டப்படாம எப்படிமா இருக்க முடியும்? திரும்ப திரும்ப அதையே 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சாட்சியே இல்லாம எப்படி கோர்ட்டுக்கு போக முடியும்? சாட்சியே வேண்டாம் சார். ஆனா இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதுதான். இந்த கேஸ்ல நான் தான் ஜெயிக்க போறேன். அந்த குழந்தை என்னோடது தான் ஜட்ஜ் தான் வாயாலேயே சொல்ல போறாரு. அந்த காயத்ரி வேற வழி இல்லாம குழந்தைய தூக்கி என்கிட்ட கொடுக்க போறா. பாக்குறீங்களா? நீ பேசுறதே எனக்கு புரியல. இது எப்படி நடக்கும்னு நினைக்கிற? எந்த சாட்சியுமே தேவையில்லை. பெத்தவனா எனக்கு என் குழந்தைய தெரியும், என் குழந்தைக்கு என்ன தெரியும்? முட்டாள்தனமா பேசாத. பெத்தவ நீதான் பேசிட்டு இருக்கே தவிர உன் புருஷன், உன் மாமா,
எல்லாருமே இல்லைன்னு தானே சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு போகட்டும் மேடம். அதனால என்ன? டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்னு இருக்கு. ஏலகிரியில எவ்வளவு பெத்து போட்ட குழந்தையா இல்ல 10 மாசம் சுமந்த நான் பெத்த குழந்தையான்னு டிஎன்ஏ டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். என்னோட மரபணு என் குழந்தை உடம்புலயே இருக்கத்தானே செய்யும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் சுப்புவுக்கு பிறந்த குழந்தை பிறக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ல இறந்து பிறந்ததா சர்டிபிகேட் கொடுத்தது உண்மை. ஆனா உண்மை என்னன்னா சுப்புவோட குழந்தை செத்து போயிட்டதா சொல்லி இந்த தர்மலிங்கம் குழந்தைய கடத்திட்டு போய் தன்னோட இன்னொரு மருமக காயத்ரி கிட்ட கொடுத்து வழக்க சொல்லியிருக்காரு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல் சொல்றது வேடிக்கையா இருக்கு. குழந்தை பிறக்கிறப்போ சுப்பு இருந்தது ஜெயில்ல. ஜெயில இருந்து தான் சுப்புலட்சுமி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பிரசவம் பார்த்திருக்காங்க. அங்க தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஜெயிலர் இருந்திருக்காங்க, கூடவே சூப்பரிண்டென்ட் இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல பலமான செக்யூரிட்டி காவல் போடப்பட்டிருந்தது. இத்தனை காவலை மீறி சுப்போட குழந்தைய சுப்போட மாமா கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. தேங்க்யூ யுவர் ஆனர். 1 செகண்ட். ஏம்மா, உன் மாமா தான் குழந்தைய கடத்திட்டு போனாருன்னு எந்த ஆதாரத்தோட அடிப்படையில சொல்றீங்க? மேடம், நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு சிக்கி சின்ன பின்னமாயி போனவ. என் வீட்டுக்காரர் என்னை ஏத்துக்கல. என் குடும்பமும் என்னை கைவிட்டுடுச்சு. நிராதரவா ஜெயிலுக்கு போன எனக்கு என் குழந்தை தான் எதிர்காலத்துல ஒரே பாதுகாப்புங்கிற நம்பிக்கை தான் மிச்சம் இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தையையும் என் மாமனார் தூக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு காரணமும் என் மாமனாருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என்னை பிடிக்காதது மட்டும் இல்ல, காயத்ரிய ரொம்ப பிடிக்குங்கிறது தான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்குக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒரு குடும்பத்து பிரச்சனையை பத்தி சுப்பு இங்க பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட். காயத்ரி ஒரு குழந்தை எடுத்து வளர்க்குறாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே? எஸ் யுவர் ஆனர். என் கட்சிக்காரர் காயத்ரி கிட்ட வளர்ற குழந்தை அவங்களுக்கு பிறந்தது இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா அந்த குழந்தை எப்படி அவங்க கைக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு எடுத்து சொன்னா எல்லா விவரமும் உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். யுவர் ஆனர், ஒரு குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான வழி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறது. ஏம்மா, குழந்தைய கோர்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கியா? அது நான் குழந்தைய கோர்ட்டுக்கு கொண்டு வரல. யுவர் ஆனர், காயத்ரியோட குழந்தை உடம்பு சரியில்லாத நிலைமையில இருக்கு. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர நிலைமையில அந்த குழந்தை இல்ல. அதுக்கான டாக்டர் சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு, நீங்களே பாருங்க. இந்தாங்கம்மா. மரியாதையா சொல்ல, என் குழந்தைக்கு என்னாச்சு? சொல்லு காயத்ரி, என் குழந்தைக்கு என்னாச்சு? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு காயத்ரி. சைலன்ஸ்.
யுவர் ஆனர், உடம்பு சரியில்லாத குழந்தைய கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது கஷ்டம். உடம்பு சரியில்லாத குழந்தைக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறது அதை விட கஷ்டம். இது உங்களுக்கு தெரியாதது இல்லை யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குழந்தை சுப்புலட்சுமிக்கு தான் பிறந்ததா என்பது தெரிவதற்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பதற்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துடுவாங்கன்னு. சரியா? ஏய் 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 காயத்ரி, என்னாச்சு? கோர்ட்ல என்ன நடந்தது சொல்லு. டேய் சூர்யா, நீயாவது சொல்லு, கோர்ட்ல என்ன நடந்தது? ஒன்றும் பெருசாக நடக்கலாமா? 2 நாளைக்கு வாய்தா வாங்கியிருக்கோம். அது வரைக்கும் குழந்தைய கோர்ட்டு கூட்டிட்டு போக வேண்டாம். 2 நாள்னா அதுக்கப்புறம்? அவ டிஎன்ஏ டெஸ்ட் கேட்டிருக்கிறா கோமதி. நாம நினைச்சதுதான். அன்னைக்கு லாயர் கிட்ட கூட பேசிட்டு இருந்தோம்ல, அதே விஷயம்தான். ஐயோ, அப்படின்னா டெஸ்டோட ரிசல்ட் அவளுக்கு சாதகமா வந்துருமே. எனக்கும் தெரியல அத்தை. அவளுக்கு சாதகமா வந்துருமோன்னு மனசு கடந்து துடிக்க மாட்டேங்குது. 1000 தான் இருந்தாலும் இந்த குழந்தை அவளோட குழந்தை இல்லையா? சுப்புவை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய் சொல்லி இந்த 2 நாள் பெர்மிஷன் வாங்கணும். உடம்பு சரியில்லைங்கிற வார்த்தையை சுப்பு காதுல கேட்டதும் அவ துடிச்ச துடிப்பும் அவ தவிச்ச தவிப்பும் ஒரு தாயால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நீ கொஞ்சம் அடங்குறியா? பொம்பளை அடி அவ. ஒரு பொம்பளை மாதிரி அவ நடந்துக்கிறா. அவளுக்காக சப்போர்ட் பண்ணி மட்டும் நீ பேசிக்கிட்டு இருந்த. என்னாச்சுடி உனக்கு? என்ன மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி மனசு மாறிட்டே இருப்பியா? அப்படி இல்ல சூர்யா, இன்னைக்கு அவ கண்ணுல பார்த்த தவிப்பு சத்தியம். தன் குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சோன்னு உண்மையான ஒரு தாயோட தவிப்ப நான் பார்த்தேன். மனசு வந்து ஒரு பொய்ய சொல்றோமேன்னு அந்த நிமிஷம் எனக்கு வந்து குற்ற உணர்ச்சி இப்ப வரைக்கும் என்ன குத்திக்கிட்டே தான் இருக்கு. குத்திக்கிட்டு இருந்தா தூக்கி போடுமா? இத பாரு, இந்த குழந்தை நம்மளோடது. இது நம்ம வீட்டுல தான் இருக்கணும், புரியுதா? அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதுதான் நியாயம். அடுத்தவங்க நியாயத்தையும் தர்மத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஆள் இல்ல. புரியுது மாமா. இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் இந்த குழந்தைய நான் வளர்க்கறேன்னு முடிவு பண்ணி உங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன். இப்ப வரைக்கும் நான் இதுல உறுதியா தான் இருக்கேன். ஆனாலும் சுப்பு மேல வர ஒரு பரிதாப உணர்ச்சிய என்னால கட்டுப்படுத்த முடியல. இத பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினேன்னு வையேன், அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். பரிதாபப்படுற அளவுக்கு அவ ஆளும் கிடையாது, அவளுக்கு அந்த தகுதியும் கிடையாது. அந்த ஆண்டவனா பார்த்து அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காருன்னா இந்த குழந்தைய நம்ம கிட்ட வளர்க்க கொடுத்ததுதான். இதுதான் அவளுக்கு பொருத்தமான தண்டனை. இவன் சொல்றதாம்மா சரி. நான் என் மனச கல்லாக்கிக்கிட்டு பொறுமையா இல்ல. சுப்புவை நினைச்சு நீ இனிமே கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். எப்படி இந்த குழந்தைய நிரந்தரமா நம்மளோட குழந்தைய ஆக்கிக்கணுங்கிறத பத்தி மட்டும் யோசிச்சா போதும். ஏ காயத்ரி, குழந்தைய தூக்கிட்டு முதல்ல மேல போ. என்னாச்சு சூர்யா? மேல போன்னு சொல்றேன்ல. என்னடா? ஏய் நில்லு. இங்க எதுக்கு வந்த? இங்க எதுக்கு வந்த? மாமா, என் குழந்தைய பார்க்கணும் மாமா. என் குழந்தைக்கு என்னாச்சு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, அலோவ் பண்ணுங்க மாமா. என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சா மட்டும் எனக்கு போதும். ப்ளீஸ் மாமா. உனக்கு எதுக்குடி தெரியணும்? அது உன்னோட குழந்தை இல்லைன்னு எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லியாச்சுல. திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிறது, இந்த மாதிரி விவகாரம் பண்றது, இதே உனக்கு பழப்பா போச்சு. வெளியில போ.
நீங்களா அத்தை இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தெரியாம கூட பொய் சொல்ல தெரியாதே. மனசறிஞ்சு இப்படி ஒரு பொய் சொல்ல எப்படி அத்தை இப்படி கூசாம சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. ஒன்னும் புரியல. அத்தோட நல்லது இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்து குழந்தைய பார்க்கணும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். கிளம்பு. ப்ளீஸ் சூர்யா, அந்த மாதிரி சொல்லாதீங்க சூர்யா. கோர்ட்ல என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு முதல்ல நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா நீங்க போய் சொல்லலாம், மாமா போய் சொல்லலாம். ஆனா காயத்ரி குழந்தை விஷயத்துல போய் சொல்ல மாட்டேன்னு நான் மனசார நம்பினேன். அப்போதான் எனக்கே பயம் வந்துச்சு. உண்மையிலேயே என் குழந்தை ஏதாவது உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னா, மாமா ப்ளீஸ் மாமா சொல்லுங்க மாமா, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஒரே ஒரு தடவை என் குழந்தைய பார்த்துட்டு போயிடுறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன். அதுக்கு மேல நான் எதுவும் பண்ண மாட்டேன், பேசவும் மாட்டேன். ஏய் முடியாது. ப்ளீஸ் சூர்யா, நான் உங்க கால்ல கூட விழறேன். மாமா ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாமா. என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஜுரமா, வாந்தியா, சளியா, வேற ஏதாவது சொல்லுங்க மாமா ப்ளீஸ். இது உன் குழந்தை இல்ல. இத தவிர உன்கிட்ட வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. அத்தை, என் குழந்தைய என்கிட்ட கொடுங்கன்னு நான் கேட்கறதுக்கு வரல. என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தான் நான் கேக்குறேன். ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு சொல்லுங்க, என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஒரே ஒரு தடவை என் குழந்தைய நான் பாத்துக்கிறேனே, சத்தியமா குழந்தைய நான் தொடக்கூட மாட்டேன் அத்தை. இது நான் பெத்த என் குழந்தை மேல சத்தியம் அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்ன நம்புங்க. என் குழந்தைய ஒரே ஒரு வாட்டி என் கண்ணுல காமிங்க அத்தை ப்ளீஸ். முடியாது. மரியாதையா வெளியில போ. உங்க கால்ல விழுறேன். சொன்னா கேட்க மாட்டேன், வெளில போ. அத்தை ஏய் ப்ளீஸ். சொன்னா நீ கேட்க மாட்டல்ல. வீடு புழுந்தா குழந்தைய தேடுற. யாரடி உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? வா வெளில வா. சூர்யா என் குழந்தை. வாடி. சூர்யா வெளிய போ. சுப்பு, நான் தான் சொன்னேன்ல இவங்க இப்படிதான் நடந்துப்பாங்கன்னு. ஆனா இவங்க ஆட்டம் எல்லாம் என்ன இன்னும் 2 நாள் தான். குழந்தைக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் குழந்தை கோர்ட்டுக்கு வந்துதானே ஆகணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தானே தீரணும். அப்ப தெரிஞ்சிடும் இல்ல குழந்தை யாருடையதுன்னு. அதுக்கப்புறம் இதே மாதிரி இவங்க உன்கிட்ட வந்து கெஞ்சுவாங்க. நீ செய்ய வேண்டிய பதில் மரியாதைய அப்ப செஞ்சுக்கலாம், புரியுதா? இப்ப நீ கிளம்பு. ப்ளீஸ். இல்ல மேடம், ஒரே ஒரு தடவை என் குழந்தைய நான் பார்த்தாலே போதும் மேடம். எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். சூர்யா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் சேர்த்து பரிகாரமா எதையாவது பண்ணிடுறேன். என் குழந்தைய ஒரே ஒரு தடவை என் கண்ணுல காமிங்க. நான் வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. ப்ளீஸ் சூர்யா, ஒரே ஒரு தடவை என் குழந்தைய. நிறுத்து. நீ பண்ண பாவத்துக்கு பரிகாரம் வேற தேடிட்டு இருக்கியா? பேசாம ஒண்ணு பண்ணு, போய் சாவு. அதான் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம். சொன்னா புரிஞ்சுக்க சுப்பு. இவங்களுக்கு காது கேட்காது. உன்னுடைய கதறல் எவ்வளவு உண்மையா இருந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் புரியாது. ஏன்னா எல்லாம் குற்றம் உள்ள நெஞ்சு. எப்ப தன்னுடைய குட்டெல்லாம் வெளியே வந்துருமோன்ற பயத்துல இருக்காங்க, நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கிற கூட்டம் இந்த கூட்டம் கிடையாது. முள்ள முள்ளால எடுக்கணும், நாம அம்பால எடுக்கிறோம். வா சுப்பு. மேடம்